வணக்கங்க. நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து அறுவடை பண்ணோம் பார்த்தீங்களா? பாருங்கள், கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் வந்து பாருங்கள், இது விதைகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த விதை நட்டு வச்சாலே வளரும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் வந்து இந்த கலர் எதிர்பார்க்கவே இல்லை. ஒயிட் இருக்குமோ என்னமோ நினச்சேன். இப்போ நல்லா பிங்க் கலர், ரெட் கலராக இருக்குது பாருங்கள். எப்படி அழகாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ வந்து ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ரத்த சோகரில் இது ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த கலரு பொதுவாக வந்து சிவப்பு கலர் பழங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ரத்தம் அதிகமாக ஊறும், ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதோடு வந்து இதில் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதோடு வந்து எலும்பு, போனு, பற்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து சீக்கிரம் வந்து செரிமான சக்தியை தூண்டும். அதனால் வந்து செரிமான சக்தி நல்லது. இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உடல் சூட்டை கூட குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. உங்கள் மாடியில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ராகன் ஃப்ரூட் நட்டு வளர்க்கலாம். 1 வருஷத்தில் பலன் கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பழம். சாப்பிடுவாங்க எல்லோரும். பாய்ங்க.